உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் ஒரு உண்மையை சொல்லி இன்றைக்கி ஒரு எபிசோடை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வாரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நான் ஒரே நாளில் சண்டே இன்றைக்கோட டேட் வந்து 15th ஜூன் எடுத்து இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒன் ஃபுல் டே நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நிறையா இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் பார்த்து நிறைய பேர்த்துக்கு லைக் பண்ணியிருப்பேன், இல்லை கொஞ்சம் பேர்த்துக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எதனால் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட் படிக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். நீங்கள் நிறைய பேர் என்னை வேணால் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க, நிறைய பேர் நல்லா க்ரோ ஆகணும், ஷைன் ஆகணும்னு பார்க்குறீங்க. ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பயங்கரமாக அதுக்கு வந்து டெடிக்கேட்டடாக இருக்கணும். நான் நிறைய யோசிச்சிருக்கேன், மேபி ஒரு நாள் மட்டும் இதில் ஸ்கிப் பண்ணிடலாமா, ஃபுல்லாக உட்காந்தாச்சு, ட்ரெயின் ஆகிடுச்சு, ஃபுல்லாக என்னுடைய வாய்ஸ் எல்லாமே ட்ரெயின் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் ஒரு நாள் மட்டும் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லிடலாம். இல்லை, கமிட்மெண்ட் எடுத்துட்டோம், we have to give. அதில் வந்து I'm so much discipline. இதை நீங்கள் எத்தனை பேர் வந்து நீங்களும் டிசிப்ளின்டாக இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நிறைய டாஸ்க் உங்களுக்கு இந்த வீக் நான் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் உண்மையாக பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் தான் டாஸ்க் வேணும்னு கேட்டீங்க, நான் அதனால தான் டாஸ்க் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் பார்த்தா ஐ வில் கெட் டு நோ. ஸோ நல்லா நீங்கள் வந்து படிங்க. டெஃபினெட்லி when you take a commitment that you're going to complete this, you should complete this. Be disciplined. ஓகேவா? அதனால் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே 6:30 PM வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்களும் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இது எதனால நான் வந்து யூஸ்வலாக லாஸ்ட் வீக் வந்து ஒரு 2 எபிசோட்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன், நிறையா நான் ஷூட் பண்ணி எடுத்திருப்பேன். பட் ஏன் நான் இன்றைக்கி வந்து இந்த வாரம் ஃபுல்லாக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் டு கோ டு சென்னையில் ஒரு 4 பாட்காஸ்ட்ஸ்க்காக என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வில் பி கோயிங் தேர். மேபி அவங்கவுங்க சேனலில் ஐ ஹவ் ஸ்போக்கன், ஐ வில் பி ஸ்பீக்கிங். இப்போ பை த டைம் when you're watching நான் அது பேசி முடிச்சிருப்பேன். பட் அவங்களோட சேனல் அது ரிலீஸ் ஆகும், வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் see there. எல்லாமே வேல்யூஸ் தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் டு கோ தேர். இப்போ நான் 3-4 days அங்கே இருந்துட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக இது ஸ்டக் ஆகிடும். அப்போ இது வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் அ கமிட்மெண்ட். அப்போ ஐ ஹேவ் டு ஒர்க் ஆன் சண்டே ஃபுல் டே செட் உட்காந்து, அப்போனா தான் ஐ வில் பி ஏபிள் டு கோ அண்ட் டூ தி அதர் ஒர்க்ஸ் ஓவர் தேர். பட் அந்த எல்லா 5 days ஐ ஹேவ் டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் இது வந்து அவர் ஆஃபீஸஸ் பெங்களூரில் இருக்குது, ப்ரோவைட் பிரிட்ஜ் நம்ம கம்பெனி. இங்கே தான் நம்மளோட ஸ்டுடியோ இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்டில் தான் ஐ யூஸ் டு டீச். ஸோ அதனால தான் ஐ டேக்கன் அ கமிட்மெண்ட் அண்ட் இங்கே உட்காந்து ஃபுல் டே எடுக்கிறேன். இது வந்து பெரிய கஷ்டமானு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட பயங்கரமாக கஷ்டப்பட்டு டெடிகேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னால் ஏதோ முடிஞ்ச சின்ன ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதை கன்சிஸ்டன்சியாக ஐ வாண்டட் டு கிவ் அண்ட் வித் நோ எக்ஸ்கியூசஸ். அதில் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது மாதிரி உங்களோட கமிட்மெண்ட்டு நீங்கள் எடுத்திருக்கிறதுல ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் அது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணி எப்படி நான் வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூசஸும் சொல்லாதீங்க. அப்படின்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட பீப்புளுக்கு தான் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே காத்துட்ருக்கு. சரி, நம்ம நேத்தோட எபிசோடில் இந்த டேட்டா கிளீனிங்கை பற்றி நம்ம வந்து படிச்சிருக்கோம். அது நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். பட் இன்னைக்கோட எபிசோடில் வந்து நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம்னா, நம்ம அந்த டேட்டா கிளீனிங்கோட செகண்ட் பார்ட், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிளீனிங்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நேத்தோட எபிசோட் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் டேட்டா கிளீனிங் இந்த மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் இந்த மாதிரியான டேட்டா கிளீனிங் ரியல் டைமில் எப்படி பண்ண போகிறோன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட டேட்டாவையே கொஞ்சம் நிறைய டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கேன். மேனுவலாக தான் நான் ட்வீக் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து டீச் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம மண்டே டு ஃப்ரைடே போடக்கூடிய வீடியோஸ் எவ்ரிடே உங்களுக்கு 6:30 PM வரும். எவ்ரி சாட்டர்டே 9 PM ஒரு ரியல் ஸ்டோரி வரும். எப்படிலாம் பீப்புள் வந்து சக்ஸஸ் ஆகி போயிருக்காங்க, அவங்களுடைய ரியல் சேலஞ்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரி வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் 3 weeks நம்ம 3 எபிசோட் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். டேட்டா சயின்ஸ் கெரியர் ட்ரான்சிஷன் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு நம்ம சேனலே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். பார்க்கலன்னா போய் பாருங்க. டெஃபினெட்லி வில் கெட் லாட் ஆஃப் வேல்யூஸ். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் வாட் இஸ் தட் சம்திங் யூர் டேக்கிங் அவே ஃப்ரம் திஸ், அந்த டேக் அவே பாயிண்ட்ஸை கீழே போடுங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளுடைய இந்த வீக்கினுடைய சீஃப் கெஸ்ட் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்றது. பட் ஆனால் நான் சொல்லலை யாருன்னு. நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் another இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான். நாளைக்கு நீங்கள் 9 PM அந்த ஸ்டோரியை பார்ப்பீங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த வாரத்துலேருந்து நான் சண்டே வந்து 9 PM அதே மாதிரி ஒரு 1-on-1 மாக் இன்டர்வியூ வந்து ஒருத்தர் நான் எடுத்திருக்கேன். அவரோட பேர் எதுவுமே நான் ரிவீல் பண்ண மாட்டேன். நீங்கள் 9 PM பாருங்க ஹவு ஹி பெர்ஃபார்ம்ட் இந்த இன்டர்வியூ. அதெல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் நான் கொடுத்த டிப்ஸ் சஜஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கும் யாராச்சும் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக்ஸில் எடுத்துட்டு ப்ராப்பராக நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் ஒர்க். அண்ட் உங்களில் யாராச்சும் வந்து என் கூட 1-on-1 மாக் இன்டர்வியூ கொடுக்கணும், இந்த சேனலில் நீங்கள் வந்து பப்ளிக்காக எல்லாத்துக்கும் முன்னாடி அப்பியர் ஆகணும்னா கீழே வந்து அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ தேர் அண்ட் உங்களோட ரெஸ்யூமே சப்மிட் பண்ணுங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுங்க. அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே. பிகாஸ் அதில் ஃபில்டரிங் ப்ராசஸ் நடக்கும். அதை ஃபில்டர் பண்ணி தான் வி வில் பி ரீச்சிங் அவுட் டு யூ. நம்ம டீம் அதை பார்த்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. அண்ட்
கொடுக்குற டைம் ஸ்லாட்டில் மேக் ஷூர் யூஆர் அவைலபிள் ஸோ தட் இன்டர்வியூ வில் பி டேக்கன். நிறைய யூசஸ் உங்களுக்கு இருக்குது. அது நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லிட்டே இருக்கிறது தான். நிறைய பேர் இங்கே நம்மளோட கனெக்ஷன்ஸில் இருக்காங்க. ப்ராப்பரான டேட்டா சயின்டிஸ்ட் வேணும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் படித்து முடிச்சிருக்காங்க. பட் அது எப்படி பேசணும், எப்படி ஆர்டிகுலேட் பண்ணணும், எப்படி போர்ட்ரே பண்ணணும், என்ன ஆட்டிடியூடில் பேசணும், இதெல்லாம் யாருக்கும் தெரியறதில்ல. பார்க்குறேன் உங்களுக்குலாம் நிறைய பேர் நீங்கள் வருவீங்க கண்டிப்பாக. என்னென்னலாம் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நல்லா பண்ணீங்கன்னா we will try to give some internal opportunities. நல்லா பண்ணீங்கன்னா வெளியில் கூட will try to refer you. சரியா, வாங்க நம்ம இன்னைக்கு எபிசோட்ல என்ன இந்த டேட்டா கிளீனிங்ல அட்வான்ஸ்டா நமக்கு இருக்குது அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். ரைட், நம்ம வந்து இந்த சாப்டர் 5 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எம்ப்ளாயி டேட்டா செட்டை வச்சு தான் நம்ம நிறைய டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நேற்று நம்ம பண்ணோம். அதுல வந்து ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள் ஸ்டெப் என்னன்னா, இல்லை இன்கேஸ் டேட்டா வந்து அன்க்ளீனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளைண்ட்ட போய் கேட்டு இந்த மாதிரி அன்க்ளீனா இருக்குது, எனக்கு வந்து ப்ராப்பரான டேட்டா செட்டை கொடுங்க. பிகாஸ் நான் வந்து நானே வேற ஏதாச்சும் வேல்யூஸ் இம்ப்ரூவ் பண்ணனா என்னுடைய மாடல் ட்ரைனிங் ப்ராசஸ், மாடல் பில்டிங்க்கு வந்து கொஞ்சம் ராங் ப்ரெடிக்ஷன்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இங்க கொடுத்தீங்கன்னா நல்லதுன்றது தான் ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள். அவர் கொடுத்தாருன்னா பெர்ஃபெக்ட், ஏன்னா க்ளீன் டேட்டா கிடைச்சிருச்சு. அவர் கொடுக்கல அப்படின்னா தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அப்சர்வேஷன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ அப்சர்வேஷன் கிளைண்ட் கொடுத்துருக்காருன்றது பாருங்க. அதுக்கப்புறம் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபீச்சர், ஒரு பர்டிகுலர் அப்சர்வேஷன் எடுத்து அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலேயே நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க எல்லா என்ட்ரிஸையும் ட்ராப் பண்றது, டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ரிமூவ் பண்றது நல்லது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே இந்த பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு இது இல்லைன்னா பெட்டர் நம்ம வந்து அந்த என்ட்ரி அந்த கம்ப்ளீட் ரெக்கார்டையே ட்ராப் பண்ணுறது தான் நல்லது. அதுதான் வந்து செகண்ட் ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள் ஸ்டெப். பட் அதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளைண்ட்ட சொல்லணும், இப்படி பண்ணதுனால இவ்வளோ அப்சர்வேஷன் எனக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு, டு ஐ நீட் டு ஸ்டில் கண்டினியூ, நீங்கள் கொடுக்குறீங்களா, கொடுத்தா நல்லது அப்படின்றது மாதிரி கேட்கணும். ஸோ அப்படி கேட்கல, அவங்க கொடுக்கல, இல்லை நீயே பண்ணுப்பா, இவ்வளோ அப்சர்வேஷன் இருக்குதுல்ல, இதை வச்சு நீ என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணுறியோ நீயே பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாடல் பில்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டெப்பை போகிறோம். இந்த மாடல் பில்டிங்ன்ற டேர்ம்ல உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட அஜெண்டாவில் ஒரு செஷன் இருக்குது, த லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு செஷன் நான் வச்சிருக்கேன். அங்கே வந்து நான் இன்னும் பயங்கரமாக தெளிவாக அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டடாக செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், செகண்ட் வந்து டேட்டா கலெக்ஷன், தேர்ட் ஸ்டெப் வந்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், ஃபோர்த் ஸ்டெப் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன். இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன்ல தான் இந்த மாடல் கிளீனிங் எல்லாமே இந்த டேட்டா கிளீனிங் இருக்கு. ஃபிஃப்த் ஸ்டெப் தான் மாடல் பில்டிங். அதுக்கப்புறம் மாடல் ட்ரைனிங், மாடல் டெஸ்டிங், மாடல் டிப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் அது வந்து அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே டீச் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னோட மாடல் ட்ரைனிங்க்கு, பிகாஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மாடல் ப்ரெடிக்ஷன் அண்ட் ட்ரைனிங் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் நான் போயாகணும். அதை வச்சு மைண்டில் வந்து எனக்கு ட்ரைனிங் நல்லா வராது, லெஸ் டேட்டாவாக இருந்துச்சுன்னா ப்ரெடிக்ஷன் நல்லா பண்ணாது. இல்லை உங்களோட கிளைண்ட் கொடுத்த டேட்டா ஒரு 10 லட்சம் டேட்டா இருக்குது, அதில் வந்து 1 லட்சம் போகுதுன்னா 9 lakh அப்சர்வேஷன்ஸ் நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் என்ன பிஸ்னஸ் கேஸ் இருக்குது, அதில் எல்லாம் நிறைய விஷயம் பார்க்கணும். அதை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் அங்கேருந்து ஒரு சின்ன டேட்டா செட்டை நான் வந்து இப்போவே எடுத்து நம்ம வந்து டேட்டா கிளீனிங் எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக வந்து நம்மளுடைய அப்சர்வேஷன்ஸை ட்ராப் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நேற்று ஃபுல்லாக தெளிவாக நான் பேசியிருப்பேன். ஓகே, இன்னைக்கு வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி கிளைண்ட்டு அப்ரூவலுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாடல் ட்ரைனிங்லாம் போகணும். அவங்க அப்ரூவலே பண்ணாமல் கடைசியில் நீங்கள் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் போய் பண்ணீங்கன்னா உங்களை வேலை எடுத்து தூக்கிடுவாங்க. யூ ஆர் அ பேட் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ அதனால் அப்படி பண்ண வேண்டாம். இது அப்ரூவல் வாங்கிட்டு அப்போ அவங்களுக்கு தெரியணும் நம்மளோட டேட்டா கரெக்டாக கொடுத்துருப்போமா இல்லை இல்லையா அப்படின்றத அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ப்ராசஸை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து நான் லெவல் 2, இது வந்து நம்ம லெவல் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். டேட்டா கிளீனிங்க்கு ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள் இருக்கு. மேலே லெவல் 1 ஆஃப் டேட்டா கிளீனிங், இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், இது வந்து ஈஸி. இது வந்து லெவல் 2ன்னு போடுறேன். இன்னைக்கு நான் பார்க்குறது லெவல் 2 ஆஃப் டேட்டா கிளீனிங். இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டேட்டா செட்டை வந்து நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். இதுதான் நம்மளுடைய டேட்டா செட்டாக இருந்துச்சு. ராஜேஷ் லாஸ்ட் அப்சர்வேஷன் நம்ம இதுதான் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாசர்ன்றதும் இதுவும் வந்து டூப்ளிகேட் என்ட்ரியாக இருந்துச்சு, அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். பட் இதே வந்து சிஎஸ்வி ஃபைல் இல்லையா, இதே சிஎஸ்வி ஃபைலில் இன்னொரு டேட்டா நான் வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சில அப்சர்வேஷன்ஸ் வந்து நான் இங்கே வந்து பண்ணி வச்சுருக்கேன். சரியா, இதுதான் என்னோட டேட்டா. இதுதான் வந்து என்னோட டேட்டா இருக்குது. பட் இப்போது இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல். கரெக்டாக சிஎஸ்வி ஃபைலில் செகண்ட் ஷீட்டாக இருக்குது. இப்போது சிஎஸ்வி ஃபைலில் இருக்கக்கூடிய செகண்ட் ஷீட்டை என்னால் வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வந்து இங்கே ரீட் சிஎஸ்வியில் போகிறேன், pd.read CSVயில் போகிறேன். இங்கே ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இங்கே ஏதாவது ஷீட் நேம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நேம்ஸ், யூஸ் காலம்ஸ், இண்டெக்ஸ் காலம்னு இருக்குது, எண்ட் ரோஸ், ஷீட் நேம். பிகாஸ் அது ஷீட் 2 இல்லையா, இல்லாட்டினா அந்த ஷீட்டுக்குன்னு நான் ஒரு பேர் நான் இங்கே வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேர் மோர் எம்ப்ளாயி டேட்டான்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். அந்த பேரை கூப்பிட்டு அந்த செகண்ட் ஷீட்டை எடுக்க முடியுமா அப்படின்றப்ப, இன்னும் நிறைய பேர் வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் வச்சுருப்பாங்க பார்க்குறேன். பட் ஆனால் என்னால் அது ஆக்சஸ் பண்ண முடியல. பட் அதுவே pd.read
ரீட் எக்ஸல் ஃபைலாக இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஷீட் நேம் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே இருப்பாங்க. அப்போ எக்ஸல் ஃபைலாக இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஷீட்ஸ் ஒரே ஃபைலில் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். பட் இது வந்து முக்கியமான ஸ்டெப் எழுதி வச்சுக்கோங்க. CSV ஃபைலில் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் யூ காண்ட் இம்போர்ட் மல்டிபிள் ஷீட்ஸ் in if it's in one CSV file. ஓகேவா? அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக ப்ரிஃபர் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? யூ நீட் டு ஹேவ் செப்பரேட் CSV ஃபைல்ஸ். ஓகேவா? மல்டிபிள் இப்போ எம்ப்ளாயி டேட்டான்னு ஒரு CSV ஃபைல் முன்னாடி இருந்துச்சு, அதே மாதிரி எம்ப்ளாயி டேட்டா 2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போட்டு தனியாக ஒரு CSV ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. யூ கேன் இம்போர்ட் மல்டிபிள் ஷீட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எம்ப்ளாயி டேட்டா டாட் CSVன்னு இருக்குது. CSVன்னு இருந்தால் ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபைல் தான் இருக்கும். கரெக்டாக? இங்கே வந்து ஒரே ஒரு ஃபைல் தான். மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து என்னால் பண்ண முடியாது. இது எக்ஸலாக இருந்தால் பண்ண முடியுதுன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டா இருக்குது இல்லையா, இதை வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் அஸ் பண்ணி இங்கே வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் மெட்டீரியலில் இங்கே தான் நான் போட்டிருக்கேன். CSVக்கு பதிலாக எக்ஸல் ஃபைல்னு போட்டிருக்கேன். எக்ஸல் ஒர்க் புக். நான் எக்ஸல்னு எதுவும் இருக்கா? புக் ஓகேவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸல் ஓகே. எக்ஸலை இப்போ நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் சேம் நேமில். இப்போ நான் என்னோடய நோட் புக் வந்துட்டேன். இப்போது நான் வந்து அது அங்கே அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக, ஃபியூச்சர் பர்பஸ்க்காக ரீட் எக்ஸல்னு போடுறேன். இந்த இடத்துல அந்த எக்ஸல் ஃபைல் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டேட்டா டாட் எக்ஸல்எஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே எம்ப்ளாயி டேட்டா டாட் எக்ஸல்எஸ் பார்த்து கொடுத்துருங்க. இங்கே வந்து எனக்கு எரர் துடிக்குது. இம்போர்ட் எரர் அப்படின்ற மாதிரி ஒரு புது ப்ராப்ளம் வருது. மிஸ்ஸிங் ஆப்ஷனல் டிபெண்டன்சி ஓப்பன் பை எக்ஸல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கேயே கொடுத்துருச்சு பாருங்கள், பிப் இன்ஸ்டால் இதை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஸோ அதனால் மேபி எக்ஸல் ஃபைலில் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு லைப்ரரி வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயே எரர் என்னன்றது தெரிஞ்சிச்சு. பிப் இன்ஸ்டால் ஓப்பன் பைத்தன் எக்ஸல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து திருப்பியும் அந்த எக்ஸல் ஃபைலை வந்து லோட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லைன்னா அந்த கம்ப்ளீட் டேட்டாவை நீங்கள் CSV ஃபைலாக புது ஃபைலாக மாற்றி கூட பண்ணலாம். பட் நான் CSV ஃபைல் புது ஃபைலாக நீங்கள் வந்து இன்னொரு செப்பரேட் ஃபைலில் சேவ் பண்ணி பண்ணுறது நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. பட் எக்ஸல் ஃபைலை நம்ம இது வரைக்கும் இம்போர்ட் பண்ணது இல்லைன்றதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் திஸ் பர்டிகுலர் அப்ரோச். சரி, இப்போது இந்த சேம் ஸ்டெப்பை, இந்த எரர் இருக்கட்டும் வேணும் உங்களுக்கு. Ctrl+C Ctrl+V. இப்போ எனக்கு வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் இம்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது ஷீட் 1ல் இருக்கிறது இம்போர்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஷீட் நேம் எப்படி நான் சொல்கிறேன் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாமா? இங்கே இருக்குது பாருங்கள், எம்ப்ளாயி டேட்டா நாசர்ன்றது கடைசியில் இருக்கா? அதுதான் கடைசியில் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த டேட்டா வேணும். இதில் எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இந்த டேட்டா வேணும். அதனால நான் இங்கே வந்து ஷிஃப்ட் டேப் ஷீட் நேம்னு போட்டிருக்கேன். Ctrl+C Ctrl+V ஈக்குவல் டு அந்த ஷீட் நேம் என்ன, ஒன்று டூன் போட்டு பார்ப்போம் வருதானே. வரல, வேல்யூ எரர்னு வருது. மேபி அங்கேயுமே இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு பார்த்துக்கலாம். என்ன எரர்? ஓகே, ப்ராப்பராக என்னால் ஸ்க்ரோல் டவுன் ப்ராப்பராக பண்ண முடியல. மேபி நான் அந்த ஷீட் நேமுக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன்ல, இங்கே Ctrl+C இங்கே வந்து டபுள் கோட்ஸில் Ctrl+V. ஓகே, இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எக்ஸல் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ண முடியும். பண்ண முடியல அப்படின்னா என்னால் CSV ஃபைலாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. மீன்ஸ் மல்டிபிள் ஷீட்ஸ் வேண்டாம், ஒரே ஒரு CSV ஃபைலாக அது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை வந்து நான் வந்து என்ன போடுறேன்னா, கொஞ்சம் புது நேம் வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி ஆடட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எதாவது நான் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி எம்ப்ளாயி டேட்டான்னு ஃபஸ்ட்டு போட்டோம், இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, ஓகே இதில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி ஆடட் டீட்டெயில்ஸ், இப்போ இதுதான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ இதுலேயே எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதே ஸ்டெப்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்டெப் 1 டூப்ளிகேட் என்ட்ரிஸை ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல என்ட்ரிஸை வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இல்லாட்டா நான் ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடுறேன். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ட்ராப் டூப்ளிகேட்ஸ்னு பண்ணிட்டேன். எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்கேன். திருப்பியும் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்குறதுக்கு என்ன பண்ணேன்னா, இஸ் தேர் எனி டூப்ளிகேட்ஸ்
டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கா? ட்ராப் என்ன இந்த டூப்ளிகேட்டட் அந்த மாதிரி ஏதாவது டூப்ளிகேட்டட்னா என்ன ஃபங்க்ஷன்? ரிட்டன் பூலியன் சீரிஸ் டினோட்டட் டூப்ளிகேட் ரோஸ் இருந்துச்சுன்னா கொடுக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் டூப்ளிகேட் ரோஸ் இருக்குது. 11th அப்சர்வேஷன்ஸ் இந்த மேத்யூ இங்கேயும். இது வந்து எப்படி என்ன டூப்ளிகேட் என்ட்ரிஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ ஒரே ஒரு டூப்ளிகேட் ரோஸ் வந்து இருக்குது, அதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு போடுறேன். அப்போ அந்த 11th அப்சர்வேஷன் போயிருக்கணும், போயிடுச்சு. சூப்பர். இப்போ இது வந்து ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமை வந்து இம்பேக்ட் பண்ணிச்சான்னு கேட்டால் Ctrl+C Ctrl+V ஆச்சான்னு கேட்டால் இல்லை, ஆகலை. அப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த இடத்துல தான் இன் பிளேஸ் ஈக்குவல் டு Ctrl+C Ctrl+V ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ஷிஃப்ட் என்டர். இப்போது அந்த அப்சர்வேஷன் போயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி இதில் வந்து ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. நான் இங்கே எழுதி வச்சுக்கிறோமா? ட்ராப். ஓகே, இது பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இதில் வந்து லெவல் 2ல் ஸ்டெப் 1 ட்ராப் டூப்ளிகேட்ஸ். இது வந்து 4ல் வச்சுக்கிறேன். அந்த ஸ்டாண்டில் தான் பண்ணியிருக்கோம். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நல் என்ட்ரிஸ் கிளிக் பண்ணுறேன். 4 கிளிக் பண்ணுறேன். இங்கே பிபிபின்னு போடுறேன். கிரியேட் அ செல் பிலோ த கரண்ட் செல்ன்றதுனால. ஓகே, என்னன்னு தெரில, திருப்பி பயங்கரமாக கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டெப் 2ல் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல் என்ட்ரிஸ் ரிமூவ் நல் என்ட்ரிஸா இல்லை ஐடென்டிஃபை நல் அப்சர்வேஷன்ஸ் நல் என்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போது எம்ப்ளாய் ஆட் டீட்டெயில்ஸ் Ctrl+C Ctrl+V இஸ் NA இஸ் நல் டாட் சம் இதான் வந்து போடுங்கன்னு சொன்னேன். ஓகே, நேம் அப்படின்ற காலமில் ஒரு நல் என்ட்ரி இருக்குது, ஏஜ் அப்படின்றதுல 1 இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் எதுவுமே இல்லை, சேலரியில் 5 நல் என்ட்ரிஸ் இருக்குது, ஜாயின் டேட்டில் 1 இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது? இது ஜாயின் டேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா N18 இருக்குது, நாட் அ டைம் வேல்யூ அந்த மாதிரி தான் அர்த்தம். ஓகே, அது இருக்கட்டும். ஓரமா இப்போ இதெல்லாம் தெரிலனா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக நம்ம போய் வேறு ஏதாவது அப்சர்வேஷனில் ஜெகதீஸ்வரோட ஜாயினிங் டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட சேலரியுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பயும் அப்படி தான், கிளைண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்து டேட்டா ஃபில் பண்ணி விட்ருங்க. டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ரிமூவ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் இல்லை. பட் இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கணும். கிளைண்ட்டை வந்து இல்லை நீயே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா லாஸ்ட் ஸ்டெப் தான் நான் வந்து ரிமூவ் கம்ப்ளீட்டாக அந்த ரெக்கார்டை வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு கொஞ்சம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்களேன், இது NIN அப்படின்னு இருக்குது. ரோஷன் ஐடி டெக் டிபார்ட்மெண்ட்டில் NIN இருக்குது. வேறு ஏதாச்சும் ஐடியில் NIN இருக்குது, அங்கேயும் வந்து ஜெகதீஸ்வர் NIN இருக்குது. அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே ஜஸ்ட் ரேதர் தேன் சேலரி ஆவரேஜாக இந்த ட்ராப் என்ட்ரிஸ்க்கு பதிலாக, அதாவது ரெக்கார்டை ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்டிகுலர் ரோவை ஓவராலாக எடுத்து மீன் வேல்யூ என்ன, மீடியன் வேல்யூ என்ன, மோடு வேல்யூ என்ன அப்படின்னு போடுவோம். மீன்னா ஆவரேஜ் என்ன, மோஸ்ட் அக்கரிங் வேல்யூனா வந்து மோடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ மீடியனுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது, அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எல்லாமே எடுத்து என்னால் போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து ஐடென்டிஃபை நல் என்ட்ரிஸ். ஸ்டெப் 3 கோ ஃபார் பெஸ்ட் இம்ப்யூட்டேஷன். இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு அர்த்தம், ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து அந்த இடத்துல போடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த எம்ப்ளாயி டேட்டாவில் ஆடட் டீட்டெயில்ஸில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, டிபார்ட்மெண்ட் காலம் மட்டும் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகே, இது என்னுடைய அனாலஜி, நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட்டில் ஓகே மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க யூனிக் அப்படின்னு போடுறேன். யூனிக்னா எத்தனை யூனிக் டிபார்ட்மெண்ட்? ஓகே, எனக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், சப்போர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் நம்ம ப்ரோவைட் பிரிட்ஜ் கம்பெனியில் இருக்குது. ஓகே, இப்போது அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு எம்ப்ளாய்க்கு சேலரி இல்லைன்னா அதுவாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் இப்போ சொல்லுது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை வந்து போடுறேன். டபுள் ஈக்குவல் டு இந்த சப்போர்ட் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, எனக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வருது. ஏன்னா இது என்னென்னா, இப்போ டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் வேல்யூஸ் மட்டும் இப்படி வரும். பாருங்கள், காமிக்கிறேன். Ctrl+C Ctrl+V ஆப்ரேஷன்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் போட்டேன்னா, இந்த கண்டிஷன் போட்ட ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி தானே வரும். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபால்ஸ். சப்போர்ட், இந்த சப்போர்ட்டாக இருக்கா, ஃபால்ஸ், ட்ரூ. ஸோ அதனால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து டோட்டல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து எடுத்துக்கோன்னா நான் என்ன பண்ணேன், இது ஃபுல்லாக
ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏன்னா டோட்டல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து இந்த பர்டிகுலர் போர்ஷனை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஆல்வேஸ் ஃபார் கட்டிங் வி ஹேவ் டு யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். நம்ம டேட்டா பேர் எம்ப்ளாயி ஆடட் டீட்டெயில்ஸ். ஓகே, எனக்கு இப்போ வந்து இது வந்துச்சு. அப்போது சப்போர்ட் டீமில் இருக்கக்கூடியவங்களோட பீப்புள் சேலரி 58, 61, 72 இருக்குது. ஓகே, இங்கே ஒரு என்ஐஎன் வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஏதாச்சும் நான் வந்து இன்புட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். 35க்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 இருக்குது, 28க்கு 61 இருக்குது, 28க்கு அப்போ இவருக்கும் 61 இருக்கலாம். மேபி இவரோட மேத்யூக்கு வந்து 27 இருக்கலாம் ஏஜ். கரெக்டாக ஒரு பேட்டர்ன் தெரியுது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து இது ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது ஒன்று. அதே மாதிரி என்னால் டிபார்ட்மெண்ட் வந்து வேறு இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன இருந்துச்சு, சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டேன். ஐடி டெக் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஐடி டெக் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டெக் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்கா? இங்கே நன்வென்டிஸ் இருக்குது. சரி, இருக்கிறவங்கள பார்க்கலாம். நாசர், ரோஷன், தியா, ஜெகதீஸ்வரி. இவங்களுக்குனோட சேலரி 62, 64, 63. அப்போ குறிப்பாக இவங்க 2 பேர்த்தோட சேலரியுமே 62, 63 அந்த ரேஞ்சில் தானே இருக்கணும். ஒரு பேட்டர்ன் கிடைக்குதா? ஏன்னா இவங்களோட சேலரிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. கரெக்டாக இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக கண்டுபிடிக்கலாம். சரி, ரைட், ஓகே. சேலரி இன்புட் ஏன்னா சேலரியில் தான் அதிகமான அப்சர்வேஷன்ஸ் வந்து கிடையாது. இப்போ ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் தான் ரியல் டைம். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 60,000 இருக்குது. இவங்க குப்புசாமி மணி இவங்க 2 பேர்த்துக்கு 60,000 தான் இருக்கணும். இப்போ புரியுதா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் இதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய டேட்டாவை கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ்லாம் டேட்டா வில் ஸ்பீக். இதுதான் டேட்டா வில் ஸ்பீக்ன்றதுக்கு அர்த்தம். கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக மூளையை கொஞ்சம் யோசிச்சு இப்படி கொஞ்சம் மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி நம்ம வந்து கொஷின் கேட்க ஆரம்பித்தோம்னாவே நம்மளுக்குறான ஆன்சரை வந்து கிடைச்சிடும். அப்போ கண்டிப்பாக ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு வந்து இவங்க 2 பேருக்கு 60,000 தான் இருக்கணும். மேபி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 போடுறது பெட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேபி இவரோட ஏஜ் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம், 28க்கு வந்து 61னா இவருக்கு 61 அழகாக எடுத்து போட்டுடலாம்ல. 28க்கு 61 கொடுக்குறாங்க, 35க்கு வந்து 72 கொடுக்குறாங்கன்னா 28க்கு இங்கே வந்து 61,000 போட்டுடலாம். புரியுது நான் உங்களுக்கு சொல்கிறது? பட் இதெல்லாம் ஒரு பேட்டர்ன், இதெல்லாம் வந்து சேலரி. ஓகேவா? பட் அந்த அதே மாதிரி தான் ஏஜுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை கண்டுபிடிக்கலாம். இங்கே ஜாயினிங் டேட்டே தெரியல அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி இதில் ஏதாச்சும் பேட்டர்ன் கண்டுபிடிக்குதான்னு பாருங்கள். 12/11 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 10/9 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜில் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, இந்த மாதிரி மேனுவலாக நம்ம வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம். இந்த ஜாயினிங் டேட் மேபி நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். மேபி அது வந்து ஜாயினிங் டேட் பெருசாக மாடல் கான்ட்ரிபியூஷன் மாடல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அங்கே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் அது எனக்கு தெரியும். பட் இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். சரியா? சின்னதாக நான் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் வந்து டாஸ்க் you have to impute or data impute the relevant values in the salary column, wherever it is NAN. ஓகேவா? wherever it is NAN. இதை பண்ணுங்க based on department ஃபில்டரிங் அப்படின்னு நான் போடுறேன். இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக இதை மட்டும் பண்ணுங்கள். வேறு என்ன இது பண்ணால் எனக்கு வந்து அந்த 5 அப்சர்வேஷன் வந்து இது வந்து இம்ப்யூட் ஆகிடும். ஏஜில் வந்து ஒரு காலம் இருக்குது. ஏஜில் இதையும் பண்ணணும் அப்படின்னா ஓகே. ஏஜ் சப்போர்ட்டில் தான் ஏஜ் காலம் இருக்குது. இப்போ சப்போர்ட் டீம் ஆல்ரெடி பேஸ்ட் ஆன் சப்போர்ட் நீங்கள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சப்போர்ட்டில் இங்கே வந்து 28க்கு ஏஜ் தான் நான் ஓகே 28 ஓகே. இவருக்கு 28 இருக்கும்போது 61, இவருக்கு 28 இருக்கும்போது 61 சொல்லியாச்சு இருக்கலாம் அப்படின்றது. இவங்களுக்கு 58 இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து 27 இருக்கும். அப்போ அதையுமே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா மேத்யூக்கு மேனுவலாக இம்ப்யூட் மேத்யூஸ் ஏஜஸ் 27 ஓகேவா? அதை வந்து இம்ப்யூட் பண்ணுங்கள். டேட்டா அனலிட்டிக்ஸ் டாஸ்க் இதெல்லாம் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் டாஸ்க் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஓகேவா? இம்ப்யூட்டேஷன் டேட்டா கிளீனிங் இதை வந்து பண்ணலாம். வேறு பண்ணால் அது பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஏஜும் போயிடும். மீதி இதுவும் முடிஞ்சுது. அப்போ நேம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. வேறு ஏதோ பேர் வைக்க முடியாது. மேபி அது என்ன இருந்துட்டு போகுது, இல்லாட்டினா அன்னோன் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. அது வேணாம், அது விட்டுருங்க. ஜாயினிங் டேட் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் இதை 2 மட்டும் பண்ணுங்கள். இது 2 மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 டாஸ்க்கை வந்து பண்ணி ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் இம்பேக்ட் பண்ணணும்.
சிம்பிளாக நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இது உங்களுடைய டாஸ்க். இப்போது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 by 1 சொல்லியிருக்கேன். சேலரி காலம்லேருந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வந்து எடுத்திருக்கேன்னா இதை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இங்கே வந்திருக்கு இந்த அப்சர்வேஷன். பட் எனக்கு வந்து இங்கே என்ன வேணும் அப்படின்னா 2 கண்டிஷன், விச் மீன்ஸ் சப்போர்ட், அதாவது சப்போர்ட்டு இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த சேலரி இருக்கோ அப்படின்றதுக்கு ஃபில்டர் பண்ணுறேன். அதாவது ஐ ஹாவ் டு ஃபில்டர் மை டேட்டா செட். லெஃப்ட் சைடில் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கோ. ரைட் சைடில் இந்த சேலரின்ற காலமில் ஏதாச்சும் நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு. அந்த நல் வேல்யூ இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ போடு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு கம்ப்ளீட் கோடு வந்து எழுத போகிறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை எடுத்துக்கோங்க. Ctrl+C. இப்போ இது வந்து ஒரு கண்டிஷன், சரியா? இதை எக்ஸிக்யூட் பண்ணால் இது ஒரு கண்டிஷன். அப்போது சப்போர்ட் இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு பர்டிகுலர் என்ட்ரியில். இது ஒரு கண்டிஷன். அண்ட் இதுவே காப்பி பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் சேலரி, கரெக்டாக எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸில் சேலரியில் ஈக்குவல் டு NAN அப்படின்னு போட முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டாட் டேப் பட்டன் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலை. பட் இங்கே நான் எழுதி காமிக்கிறேன். இஸ் NA அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே நான் போட்டிருக்கோம் இல்லையா, இஸ் NA அப்படின்னு போட்டிருக்கோம்ல. இஸ் NA அப்படின்னா அந்த பர்டிகுலர் அப்சர்வேஷன் வந்து NA இருக்கா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து இஸ் NAன்னு போடுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இப்போது இந்த பர்டிகுலர் பார்ட், அதாவது இந்த எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸில் சப்போர்ட் காலம் எடுத்துக்கோ. அண்ட் சேலரியில் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் வருதோ, எங்கெங்கெல்லாம் NAN அப்படின்ற மாதிரி வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு. அந்த இடத்துல வந்து நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் அப்சர்வேஷன் இந்த சேலரி இடத்துல மட்டும் ட்ரூன்னு போட்டுக்கோ அப்படின்னா 9th இண்டெக்ஸில் எனக்கு வருது. கரெக்டாக 9th இண்டெக்ஸில் எனக்கு வருது. அதனால தான் இங்கே வந்து இப்படி போட்டு இது நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கனால தான் 2nd இண்டெக்ஸ் 4th இண்டெக்ஸ்னு இருக்குது. பட் ஆக்சுவல் 9th இண்டெக்ஸில் எனக்கு அந்த மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படின்னா இந்த டேட்டா மட்டும், பெரிய டேட்டாலேருந்து இந்த டேட்டா மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கூடுன்னு சொல்கிறேன். அப்படின்னா இதை ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு இங்கே வந்து எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போடுறேன். அப்படின்னா எனக்கு அழகாக இந்த இடத்துல ஃபில்டர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வேல்யூ போடணும். இப்போ நான் இங்கே வந்து போட மாட்டேன். போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எரர் அடிக்கும். ஒரு சில ட்விக்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் அழகாக இந்த பர்டிகுலர் அப்சர்வேஷன் இது வந்து ஒரு சின்ன டேட்டா சயின்ஸ்னால கண்ணிலே பார்த்துடலாம். பட் இமேஜின் யுவர் செல்ஃப், இஃப் யூ ஹேவ், நான் லாஸ்டஸ்ட் டேட்டாவில் சொன்ன மாதிரி 10 lakh என்ட்ரிஸ் இருக்குது, 15 lakhs என்ட்ரிஸ் இருக்குன்னா அப்படி மேனுவலாக பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ தான் டேட்டா வி ஹேவ் டு புட் திஸ் கைண்ட் ஆஃப், இதெல்லாம் தான் பைத்தன் அனலிட்டிக்ஸ்னு இருக்கக்கூடிய டேட்டா அனாலிசிஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது. இதுவே நீங்கள் சீக்வலில் போட்டிங்கன்னா query அப்படின்னுவீங்க. இங்கே வந்து பைத்தன் ஃபங்க்ஷன்ஸை வச்சு என்னால் இதுக்கும் queryன்னு கூட பேர் வச்சுக்கலாம். பட் அந்த இடத்துல தான் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அந்த பேர் இருக்குது. இது வந்து நான் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வச்சு என்னால் டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியுன்றதுக்கு இது உதாரணம். இந்த மாதிரி இன்னும் அட்வான்ஸ்டாக எவ்வளோ வேணால் போகலாம். I am not sure with how many of you are able to understand this. நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு கண்டிஷன், ஓகேவா? அண்ட் இது ஒரு கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கக்கூடிய ரோவை மட்டும் பெரிய மாஸ்டர் டேட்டா பேஸில் இருந்து எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுன்றதுக்காக தான் நான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரியலனா ஃபஸ்ட்டு ஐ டூ யூ சி, முடிஞ்சிருச்சா? செகண்ட் ஐ டூ யூ ஆல்சோ டூ. நீங்கள் பண்ணி பார்த்தா தான் புரியும். பண்ணி பார்த்துட்டு புரியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பிகாஸ் ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் சம்திங் லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் புரிஞ்சிச்சுன்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ஈவன் டேக் யூ டு சம் அட்வான்ஸ்ட் லெவலுக்கு ப்ரோக்ராமிங்கில் என்னால் உங்களை ட்ராவல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ லெட் மீ நோ. பட் அதுக்கு நீங்கள் இந்த டாஸ்க்கு வந்து முடிங்க. எத்தனை பேர்லாம் டாஸ்க் முடிச்சிருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் எனக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்லுங்கள். அண்ட் தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இதுக்குண்டான ஆன்சர் வேணும்னாலும் மேபி நீங்கள் யூ கேன் லெட் மீ நோ. பட் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. நிறைய பேர் இதுக்கு நான் ஆன்சர் வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வில் டெஃபினெட்லி ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் இன் நெக்ஸ்ட் வீக். ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் சம்திங் யுவர் டாஸ்க் அப்படின்றத நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல் ரைட். ஸோ நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ திங்க் இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போய் டேட்டா கிளீனிங்கில் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 வந்து நீங்கள் கிளைண்ட்டை கேட்டு க்ளீன் டேட்டா வாங்குறது தான் உங்களுடைய நல்ல சூப்பரான ஒரு சஜஸ்டபிள் ஸ்டெப். இப்போ கிளைண்ட்டை கொடுக்கல அப்படின்னா தான் நம்ம இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கிளைண்ட் கொடுக்கலனால நம்மள்ட்டே ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கணும் இல்லை. அதனால நான் இந்த டேட்டா செட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இன்னும் புது டேட்டா செட் வரும்போது எனக்கே ஒரு சில விஷயம் தெரியாது. அப்போ எனக்கு இந்த டெக்னிக்ஸ் தெரியும், இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் தெரியும்.
அதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணி பார்ப்பேன். இன்னும் புதுசாக இருந்துச்சுன்னா மேபி நான் வேறு ஏதாச்சும் கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லாட்டினா நானே இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரீட் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். ரைட். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நம்ம அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எபிசோட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா ஐ வுட் டிசர்வ் அ லைக். அண்ட் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சிம்பிளிஃபைடாக இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, வா வந்து படி அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம நாளைக்கோட எபிசோட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நாளைக்கு வந்து ஒருத்தங்க காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. பட் அந்த ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரொட்டீன் ஜாப் மாதிரி தான் இருக்குது. பட் ஷி இஸ் நாட் லைக்கிங் தட். அண்ட் அங்கிருந்து அவங்க எப்படி டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு மாறினாங்க, பிகாஸ் ஃப்ரம் ஐடி ஒர்க்கிங் ஃப்ரம் ஒன் டொமைன் அண்ட் ஹவு ஷி மேட் அ கெரியர் ட்ரான்சிஷன் டு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஜேர்னியை தான் நம்ம நாளைக்கு வந்து கற்றுக்க போகிறோம். அண்ட் அகைன் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாது. வி மேட் இட் இன் அன் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் தான். பட் நான் அது உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கண்டிப்பாக ரீகோட் பண்ணி சொல்கிறேன். நிறைய பேருக்கு இங்கே எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியுன்றது எனக்கு தெரியும் தான். அந்த அளவுக்கு கிளவராக தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. But still I'll try to produce in a way that everybody can understand and also everybody can easily relate with the journey. So நாளைக்கு 9 PM அந்த ஸ்டோரி ரிலீஸ் ஆகும். So wait and watch. இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Let's meet tomorrow. This is your A Coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.